Hi, hello friends. Welcome back to Home Legal Diaries. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து பூஜை அறைக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், நான் எங்கே வாங்கினேன் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவங்க பேக்கிங் வந்து சொல்லியிருந்தோம், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நான் ஓப்பன் பண்ணவே 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பேக்கிங் வந்து சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரிக்கு இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் வந்து நிறையவே போட்டு ரொம்ப சேஃப்டியாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேயே வந்து நான் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேனே சொல்லலாம். ஒரு பொருளுக்கும் அப்படியே வந்து பேப்பர் ஃபுல்லாக வந்து சுற்றி ஒரு டேமேஜ் கூட ஆகாமல், ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகாமல் அந்த அளவுக்கு வந்து பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து 6 பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னடா வந்து 5 தான் இருக்குதுன்னு நினச்சேன். அப்புறம் ஃபைனலாக தான் வந்து அது வந்து ஒரு ப்ராடக்ட்குள்ளே வந்து வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம இவங்கக்கிட்ட நம்ம வாங்கும்போது குங்குமம் வந்து தாழம்பூ குங்குமம் வந்து அவங்களே வந்து எல்லாருக்குமே வந்து போட்டு தருவாங்க. அது ரொம்பவே சூப்பரான ஒரு இது. மீனாட்சி அம்மன் குங்குமம் அது சூப்பராக வாசம் வந்து செமையாக இருக்கும். தாழம்பூ எல்லாத்துக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றுன்னா வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ வந்து பேப்பர் வந்து சுற்றி அவ்வளோ சேஃப்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. நம்ம இப்போ வந்து தனித்தனியாக நல்லா டீட்டெயிலிங்காக வந்து பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வேல் வந்து வாங்கியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ லட்சணமாக அமைப்பாக இருந்தது. நான் இன்னும் யூஸ் பண்ணலை. சாமி ரூமில் வச்சு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு கலையாக இருந்தது. உண்மையாலுமே வீட்டில் வச்சு வேல் வழிபாடு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் வந்து போதும். அடுத்தது என்னென்னா ஓம் விளக்கு. இது ரொம்பவே நல்லா வந்து ஸ்டெடியாக சூப்பராக இருந்தது. அந்த டிசைன், அந்த ஓம், அந்த இதெல்லாம் வந்து நல்லா வந்து டீட்டெயிலிங் வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுது. அடுத்தது என்ன வாங்கியிருந்தேன்னா குலதெய்வ சொம்பு. நல்ல சூப்பர் குவாலிட்டியில் வந்திருந்தது. நல்ல ஸ்டெடியாக ரொம்ப அழகாக எந்த ஒரு ஸ்க்ராட்ச் ஆகாமல் ஒடுக்கல் இல்லாமல் சூப்பராக இருந்தது. அடுத்தது என்னென்னா குங்குமச்சிமிழ். இந்த ரேட்டுக்கு ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். நல்லா வந்து அந்த மூடியாக இருக்கட்டும், சிமிழ் ஆகட்டும், அது வந்து அழுத்தினா வந்து ஒடுங்குற மாதிரிலாம் இல்லை, நல்லா ஸ்டெடியாக இருந்தது. அதே மாதிரி குங்குமம் எடுக்கிறதும் வந்துட்டு நம்ம நல்லா 2 விரல் வச்சு எடுக்கலாம் தாராளமாக. அந்தளவுக்கு தான் வந்து ஸ்பேஸ் இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த தட்டு நான் உள்ளங்கை வச்சு காட்டியிருக்கேன். அந்தளவுக்கு வந்து சைஸ் வந்து இருக்குது. இதுவும் வந்து உள்ளே இருக்க டீட்டெயிலிங்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த திரித்தூண்டி. இதுவும் நல்லா வந்து ஸ்டெடியாகவே இருக்குது. ரொம்ப இவங்கக்கிட்ட ரேட்லாம் ரொம்பவே பரவாயில்ல. கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். அவங்களே வந்துட்டு இந்த குங்குமம் வந்து கொடுத்துருந்தாங்க, தாழம்பூ குங்குமம். அதே மாதிரி நான் நியூ இயர் விலாகில் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு பொருள் வாங்கியிருந்தேன்னு. அது என்னென்னா நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு. ஆக்சுவலாக இது வந்து கஜலக்ஷ்மி. நம்ம இப்போ எல்லாருமே வந்து இதை தான் வந்து காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். 2 சைடு யானை வந்து பிளிடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கஜலக்ஷ்மி. கரும்பு வச்சிட்டு இருக்கிறது தான் வந்து காமாட்சி அம்மன். ஏன் வந்து இதை எல்லாருமே காமாட்சி அம்மன் சொல்கிறாங்கன்னு தெரியல. அதனால் நானும் இதை வந்து காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே ஜொலிக்குது சாமி ரூமில் வச்சு பார்க்கும்போதே. இன்னும் நான் வந்து அதுக்கு கரெக்டான பூஜையோடு வந்து வச்சு கும்பலான்னு சொல்லிட்டு இன்னும் பண்ணலை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது கூடவே நான் 1 கிராம் காயினும் வந்து வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏதோ ஒரு வகையிலையாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.